Hi friends, welcome to Lajani Cooking. How are you friends? 3 மந்த்தா நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணல. கொஞ்சம் ஒர்க்கா இருந்தனால என்னால அப்லோட் பண்ண முடியல. இப்போ 4 டேஸா பார்த்தீங்கன்னா, நான் ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். நீங்க எல்லாரும் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. இப்போ நம்மளோட சேனல் பார்த்தீங்கன்னா, 100 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. இப்போ வரையுமே 118 சப்ஸ்கிரைபர். இன்னுமே என்னோட வீடியோஸ் பார்க்காதவங்களா பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிஃபிகேஷன ஆன் பண்ணுங்க. அப்பதான் நான் ஒவ்வொரு வீடியோஸ் போடும்போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்பதான் நீங்களும் வாட்ச் பண்ண முடியும். இப்ப நான் என்னோட ஃபர்ஸ்ட்டு வீடியோவே திரும்ப ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா, ஹைதராபாத் ஸ்பெஷல் ஸ்வீட் வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அது வேற ஒண்ணும் இல்ல, பாதுஷா தான். பாருங்க, இந்த பாதுஷாவ பிச்சு காட்டுறேன். எப்படி இருக்குன்னு பாருங்க. நல்லா சாஃப்ட்டா இருக்கு. நல்லா ஸ்வீட்டாவும் இருக்கும். நீங்க ஹோம்மேடா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ல கிட்ஸ் எல்லாருமே ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. எங்க வீட்டு கிட்ஸுமே ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்டாங்க. 2 டேஸ்ல எல்லா பாதுஷாவுமே காலியாயிருச்சு. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கங்க. அதுல 1/2 கிலோ மைதா மாவு சேர்த்துக்கங்க. மைதா மாவ நல்லா சலிச்சு யூஸ் பண்ணுங்க. ஏன்னா வண்டு, பூச்சி, புழு இருக்கும். 3 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கங்க. இந்த பட்டர் வந்து நாங்க ஹோம்மேடா ப்ரிப்பேர் பண்ணது. இதோட வீடியோஸ் வேணும்னா சொல்லுங்க, நான் அப்லோட் பண்றேன். 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா பவுடர் ஆட் பண்ணிக்கங்க. இந்த பேக்கிங் சோடா பவுடர் வேற ஒண்ணும் இல்ல. இட்லிக்கு போடுற மாவு. சோடா மாவு தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கங்க. 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கங்க. நம்ம தயிர் ஆட் பண்ணோம்னா நல்லா சாஃப்ட்டா வரும். நல்லா டேஸ்ட்டாவுமே இருக்கும். அதனால தான் நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கிறோம். 1 ஸ்பூன் ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கங்க. இப்ப இத எல்லாத்தையுமே நம்ம தண்ணி விடாம நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போறோம். தயிரு, ஒயிட் சுகர், பட்டர், சால்ட்டு, பேக்கிங் சோடா பவுடர், நெய் இது எல்லாத்தையும் மாவ நல்லா மிக்ஸ் பண்ணி, கையாலேயே நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போறோம். பாருங்க, இந்த மாரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எடுத்ததுமே நம்ம தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் தண்ணிய கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு ஆட் பண்ணிக்கங்க. இப்ப இந்த மாரி கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிக்கங்க. கையிலேயே மிக்ஸ் பண்ணிக்கங்க. இந்த மாரி கன்சிஸ்டன்ஸ்ல மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கங்க. பாருங்க, மாவு பாருங்க கையில ஒட்டாம எப்படி இருக்குன்னு. இந்த மாரி கையாலே நம்ம பிரஸ் பண்ணி நம்ம பெசஞ்சு எடுத்துக்கணும். இந்த மாரி நான் அமுக்கி காட்டுறேன் பாருங்க. கையில நமக்கு ஒட்டவே இல்ல. நம்ம கையிலே நம்ம அழுத்தம் கொடுத்து நல்லா பெசையும்போது, நம்ம போ சேர்த்திருக்க எல்லா இன்கிரீடியன்ட்ஸும் நல்லா மிக்ஸ் ஆயிரும். இப்போ 1/2 ஹவர் இந்த மாவ நம்ம நல்லா ஊற வைக்க போறோம். இப்ப சுகர் சிரப்பு ரெடி பண்ண போறோம். ஒரு கடாயில 1/4 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணிக்கங்க. இப்ப நம்ம ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்க போறோம். 1/2 கிலோ ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கங்க. இப்ப ஒயிட் சுகர் ஆட் பண்ணிட்டு, கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. நம்ம ஒயிட் சுகர் வந்து நல்லா மெல்ட் ஆகி வரணும். ஸோ கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்ப பாருங்க, நான் கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். மீடியமான ஃப்ளேம்ல வச்சுக்கங்க. ரொம்ப ஹை ஃப்ளேம்ல வச்சீங்கன்னா, அந்த ஒயிட் சுகரோட கலர் வந்து சேஞ்ச் ஆயிரும். ஸோ மீடியமான ஃப்ளேம்ல வச்சு, இந்த ஒயிட் சுகர் மெல்ட் ஆகுற வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த மாரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பாருங்க, அது நல்லா மிக்ஸ் ஆயி மெல்ட் ஆயிருச்சு பாருங்க. இப்ப அந்த சுகரும், தண்ணியும் நல்லா மிங்கிள் ஆயிருச்சு. இப்ப நமக்கு கம்பி பதம் வர்ற வரையும் நம்ம அந்த சுகர் சிரப்ப நம்ம இந்த மாரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதாவது காய்ச்சிக்கிட்டே இருக்கணும். இந்த மாரி நல்லா கொதிச்சு வரணும். பாருங்க, இந்த மாரி நம்ம தொட்டு காமிச்சோம்னா, கம்பி பதம் மாரி வந்துரும். ஒட்டவே ஒட்டாது. அதுதான் அந்த கம்பி பதம். இப்ப நமக்கு சுகர் சிரப்பு பதத்துக்கு வந்துருச்சு. இப்ப நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா, ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணியிருக்கேன். என்ட்ட சஃப்ரான் இல்ல. அதனால நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன்.
இது வந்து கம்பல்சரி கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்க ஆட் பண்ணிக்கங்க. நான் ஒரு கலர்க்காக நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்ப நம்ம ரெடி பண்ண அந்த பாதுஷா மாவு பார்த்தீங்கன்னா, நல்லா ஊறி புஸ்ஸுன்னு இருக்கு. பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு. இப்ப ஒவ்வொரு பாலா எடுத்துக்கங்க. உள்ளங்கையில வச்சு நல்லா ரொட்டேட் பண்ணிக்கங்க. இந்த மாரி குட்டி குட்டி பாலா ஒவ்வொரு பாலா எடுத்துக்கங்க. இந்த மாரி நல்லா உள்ளங்கையில வச்சு, இந்த மாரி நல்லா உருட்டிக்கணும். நான் ஸ்லோ மோஷன்ல காட்டுறேன் பாருங்க. இந்த மாரி நல்லா ரவுண்டு பாலா உருட்டிட்டு, சென்டர்ல லைட்டா இந்த மாரி பிரஸ் பண்ணீங்கன்னா, பாதுஷா ஷேப்க்கு வந்துரும். இந்த மாரி எல்லா உருண்டையுமே நம்ம எடுத்து இந்த மாரி உருட்டிக்க போறோம். ஜஸ்ட் நம்ம உள்ளங்கையில வச்சே இந்த மாரி உருட்டுனா போதும். பாருங்க நம்ம எல்லா மாவுலயும் இந்த மாரி நம்ம உள்ளங்கையில வச்சு உருட்டி எடுத்துட்டோம். நமக்கு 1/2 கிலோ மாவுல இன்னைக்கு 22 பாதுஷா வந்திருக்கு. நீங்க அந்த பிளேட்ல பார்த்தாலே தெரியும். கவுண்ட் பண்ணிக்கங்க. இப்ப நம்ம கடாயில எண்ணெய நல்லா காய வச்சு எடுத்திருக்கோம். ரொம்ப ஹையா எண்ணெய காய வைக்கக்கூடாது. 1/2 லிட்டர் எண்ணெய காய வச்சுருங்க. மீடியமான ஃப்ளேம்ல வச்சு ஒவ்வொரு பீஸ் பாதுஷாயும் இதில போட்டு பொரிக்க விடுங்க. ரொம்ப ஹையா வைக்கக்கூடாது. ஹையா வச்சீங்கன்னா, வெளியில பார்த்தீங்கன்னா, நல்லா ப்ரௌனிஷாவும், உள்ள மாவாவும் இருக்கும். மீடியமான ஃப்ளேம்ல வச்சு ஒவ்வொரு பீஸா போட்டு பொரிச்சு எடுங்க. இந்த மாரி ஒவ்வொரு பீஸா நம்ம போட்டு பொரிச்சு எடுக்கணும். நாங்க வந்து எப்பவுமே இந்த செக்குல ஆட்டுற எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம். செக்குல ஆட்டுற கடலெண்ணெய் தான் நான் இன்னைக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். இப்ப நம்ம ஒவ்வொரு பீஸா போட்டிருக்கோம். மீடியமான ஃப்ளேம்ல வச்சு பார்த்தீங்கன்னா, அது நல்லா பொரிச்சு வருது. இப்ப நம்ம கரண்டி வச்சு நம்ம திருப்பி விட்டுக்கணும். இந்த மாரி. பின்னாடி பக்கமும் நல்லா வெந்து வந்திருக்கும். இப்ப ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா, வேகாம இருக்கும். அத நம்ம திருப்பி விட்டோம்னா, அந்த சைடும் நல்லா வெந்துரும். இந்த மாரி கரண்டி யூஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு திருப்பவும் ஈஸியா இருக்கும். அந்த பால்சால உள்ள எண்ணெயும் சீக்கிரம் ட்ரைன் ஆயிரும். இப்ப நமக்கு எல்லா பாதுஷாவுமே நல்லா பொரிச்சு வந்துருச்சு. பாருங்க பார்க்கவே நல்லா கிரிஸ்பியா இருக்கு பாருங்க. பார்க்கும்போதே நமக்கு சாப்பிடணும்னு தோணுது. நீங்க வீட்லயே ப்ரிப்பேர் பண்ணுங்க. ரொம்ப ஈஸி தான். கஷ்டம்லாம் இல்ல. ஹோம்மேடா ப்ரிப்பேர் பண்ணும்போது நமக்கு ஹெல்த்தியாவும் இருக்கும். நல்லா டேஸ்ட்டாவும் இருக்கும். இப்ப நம்ம இந்த மாரி நல்லா இந்த கரண்டில ட்ரைன் பண்ணி எடுத்துக்க போறோம். பாருங்க ஒரு துளி கூட ஆயில் கிடையாது எந்த பாதுஷாலயுமே. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இப்ப நம்ம சுகர் சிரப்ல இத ஆட் பண்ணிக்க போறோம். சுகர் சிரப்ல ஆட் பண்ணி, நல்லா நம்ம இந்த மாரி கரண்டி யூஸ் பண்ணி ஒவ்வொன்னா திருப்பி திருப்பி விட்டுக்கணும். அப்பதான் அது நல்லா ஊறி, நல்லா சாஃப்ட்டா இருக்கும். சாப்பிடுறதுக்குமே நல்லா ஸ்வீட்டாவும் இருக்கும். பாருங்க இந்த மாரி ஒவ்வொரு பாதுஷாவையுமே நம்ம இந்த மாரி திருப்பி விடணும். எப்பவுமே நமக்கு பொரிச்சு எடுக்கும்போது கொஞ்சம் பெரிய கடாயா, அகலமான கடாயா இருந்துச்சுன்னா, அது நல்லா பொரிஞ்சு வர்றதுக்கு நல்லா ஈஸியாவும் இருக்கும். உங்களுக்குமே இந்த திருப்பி விடுறதுக்கு ஈஸியா இருக்கும். இந்த மாரி எல்லா பாதுஷாவுமே நம்ம எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்து, இந்த மாரி நம்ம சுகர் சிரப்ல ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ பாதுஷா ரெடி ஆயிடுச்சு. நான் டேஸ்ட்டுக்காவும், டெக்கரேட்காவும் மேல பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா பாதாம் பருப்பு கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம சாப்பிடும்போதுமே அந்த பாதாம் பருப்போட சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட்டா இருக்கும். டிஃப்ரெண்ட்டாவும் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கங்க. அப்படி இல்லைன்னா, கேஷ்யூ நட் கூட ஆட் பண்ணிக்கங்க. பாருங்க பார்க்கவே நல்லா ஜூஸியாவும், சாஃப்ட்டாவும் இருக்கும். இப்பவே நீங்க வீட்ல செஞ்சு பாருங்க. உங்க வீட்டு கிட்ஸும் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இது ஹோம்மேட் ப்ரிப்பேரா செய்யும்போது ரொம்ப ஹெல்த்தியாவும் இருக்கும். நீங்க 1 வீக் வரையும் இந்த பாஸ்தாவ ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணாம வெளியிலயே வச்சு சாப்பிடலாம். வெறும் 1/2 கிலோ மாவுல தான் நான் இன்னைக்கு செஞ்சு காட்டியிருக்கேன். நான் பிச்சு காட்டும்போதே உங்களுக்கு தெரியும் பாருங்க. உள்ள நல்லா வெந்து வந்திருக்கு. என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும்.
டிஸ்கிரிப்ஷன்ல நான் டீட்டெயில் குடுத்துருக்கேன். செக் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார்